இந்திய உணவுக் கழகத்தின் முன்னேற்ற பாதையில் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் இந்திய உணவுக் கழகம். இந்திய உணவுக் கழகம் நாட்டு மக்களுக்காக பணியாற்றும் ஒரு கழகம். உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க அதிக அளவு உணவு சேமித்து விஞ்ஞான ரீதியில் பாதுகாக்கிறது. இந்திய உணவுக் கழகம் இருக்கையில் இல்லை இந்தியாவில் உணவு தட்டுப்பாடு, கொள்முதல், பாதுகாத்தல், விநியோகித்தல், உணவு பஞ்சம் இல்லாமை இவைதான் எங்களது அயராது பணி. என்றென்றும் நாட்டு நலத்திற்காக இந்திய உணவுக் கழகம். இந்திய உணவுக் கழகம் நாட்டு மக்களுக்காக பணியாற்றும் ஒரு கழகம். உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க அதிக அளவு உணவு சேமித்து விஞ்ஞான ரீதியில் பாதுகாக்கிறது. இந்திய உணவுக் கழகம் இருக்கையில் இல்லை இந்தியாவில் உணவு தட்டுப்பாடு, கொள்முதல், பாதுகாத்தல், விநியோகித்தல், உணவு பஞ்சம் இல்லாமை இவைதான் எங்களது அயராது பணி. என்றென்றும் நாட்டு நலத்திற்காக இந்திய உணவுக் கழகம். இந்திய உணவுக் கழகம் 1964ஆம் வருடம் பொதுமக்களின் உணவு பாதுகாப்புக்காக இந்திய அரசாங்கத்தால் துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த கோடவுன் சென்னை ஆவடியில் உள்ளது. ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய கோடவுன். சுமார் 83 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 1,53,750 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி உடையது இந்த ஆவடி கோடவுன். ரயில் மூலம் உணவு தானியங்கள் போக்குவரத்து குறைந்த செலவாக இருப்பதால் இந்திய உணவுக் கழகம் ரயில் மூவ்மெண்ட்டுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. இந்திய உணவுக் கழகத்தின் இந்த ஆவடி டெப்போ ஆசிய துணைக்கண்டத்தின் இரண்டாவது பெரிய கிடங்கு. இது 1,50,000 டன்னுக்கும் அதிகமான உணவு தானியங்களை சேமிக்கும் வசதி பெற்றுள்ளது. இந்த கிடங்கிலிருந்து தற்சமயம் சென்னை மாவட்டத்தின் தெற்கு மற்றும் வடக்கு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கான பொது விநியோக முறைக்கான உணவு தானியங்கள் இங்கிருந்து தமிழக அரசுக்கு அளிக்கப்படுகிறது. அங்கிருந்து இது பொது விநியோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த கிடங்கில் அனைத்து ஏற்பாடுகளும் தர நிர்ணயம் உட்பட அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆவடி கோடவுன் ரயில் வேகன் மூலம் தானியங்கள் போக்குவரத்து நடைபெற ஏதுவாக ரயில்வே சைடிங்குடன் கட்டப்பட்டுள்ள ஒரு கோடவுன். வேகனில் இருந்து தானிய மூட்டைகள் கோடவுனுக்குள் ஸ்டாக்கிங் செய்யப்படுகிறது. பூமியில் இருந்து 3 அடி உயரத்தில் கோடவுன் கட்டப்பட்டுள்ளது. மேலும் ஈரப்பதம் ஏற்படாமல் காற்றோட்டத்துடன் மேல்கூரை அமைக்கப்பட்டுள்ளது.
உணவு ஆவடி கிடங்கு வந்து